ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சோனே சாமி கும்பிட்டாச்சுங்க. முருகர வேண்டாம எப்படிங்க அந்த நாள் தொடங்கும்? அவரையும் நல்லாவே வேண்டியாச்சுங்க. ஆதியும் இன்னைக்கு என்னோடயே நேரத்தில எந்திரிச்சுட்டாங்க. அவ எந்திரிச்சதுலேருந்து அவங்க பாட்டியோட ஒரே விளையாட்டுங்க. இன்னைக்கு அவங்க பாட்டி அவளுக்கு அஞ்சாங்கல் விளையாட சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்காக நான் செஞ்சு பழகுனத விட, என் பொண்ணுக்காக தாங்க நெறையா ஸ்வீட் செஞ்சு பழகுனேன். அதில ஒண்ணு தாங்க மைசூர் பாக். இதுக்குங்க 1 டம்ளர் கடல மாவுக்கு 1 டம்ளர் பால் பவுடர், 1 1/2 டம்ளர் சர்க்கரை. சர்க்கரை கொஞ்சமா தண்ணி ஊத்தி கம்பி பதம் வந்தோனே, இந்த பால் பவுடரையும் கடல மாவையும் ஃபர்ஸ்ட்டே நெய்யும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊத்தி கலக்கி வச்சுருங்க. ஸோ சர்க்கரை பதம் வந்தோனே உள்ள ஊத்தி கலக்குங்க. நல்லா நுர நுரையா வரும். அந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு, நல்லா நெய் தடவுன பிளேட்ல ஊத்தி வச்சுட்டிங்கன்னா, சூப்பரா கொஞ்ச நேரத்தில மைசூர் பாக் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவோட ஃபேவரைட்டுங்க பள்ளிபாளையம் சிக்கன். இதுக்கு வந்து நல்ல சின்ன வெங்காயம், நிறைய வரமிளகாய்ங்க, பல்லு பல்லா வெட்டின தேங்காய். இது எல்லாத்தையும் போட்டு சிக்கனையும் போட்டுருங்க. நல்லா எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் சிக்கன் வேகணும். அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சு சிக்கனை வேக வைங்க. சூப்பரான காரசாரமான பள்ளிபாளையம் சிக்கன் ரெடிங்க. எங்க வீட்லயும் இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு பிடிச்சது, அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச காம்போவும் ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ. பாய். சீ யூ சூன்.